எஸ்கே குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சேனல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னடா இந்த மாதிரி செடியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது மாடி தோட்டத்தில் இருந்த செடிகள் தான். ஆனால் இப்போ இந்த செடிகள்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி மாடி தோட்டத்தில் நிறையா செடிகள்லாம் வச்சுருந்தேன். பட் ஒரு சில காரணத்துக்காக அதெல்லாம் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம அப்புறம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ எதுக்காக வந்தோன்னா, இந்த வெயில் காலத்தில் வெயில் ஹீட் வந்து ரொம்ப தாங்க முடியல. அதாவது நம்மள மேலே ஃப்ளோர் இல்லாதனால ரொம்ப மொட்டை மாடியாக இருக்கிறதுனால ஹீட் வந்து அப்படியே கீழே இறங்குது. வீட்டில் இருக்கவே முடியல. சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் பாட்டிமாவோட ஐடியா வந்துச்சு. அதாவது நம்ம பாட்டிமாலாம் அந்த காலத்தில் அடுப்புக்கு வந்து சாணம் போட்டு வலிப்பாங்க தெரியுமா? ஏன்னா அந்த ஹீட்டுனால அடுப்பு வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஐடியா தோணுச்சு. இந்த ஐடியாவை ஏன் நம்ம மேலே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது தரையில் அப்படின்னு தோணுச்சு. நம்மளால் 30,000 40,000 போட்டு ஃப்ளோர் பெயிண்டிங் நம்மளால் அடிக்க முடியாது. பட் இது பைசா செலவு இல்லை. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹீட் குறைஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். மாட்டிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே நல்லது தான். பால், தயிர், மோர், வெண்ணெய், அது மட்டும் இல்லை மாட்டோட கழிவுமே. ஏன்னா அது நமக்கு உரமாகவும் பயன்படுது. அடுப்பெரிக்க அந்த வரட்டி வந்து அடுப்பெரிக்கவுமே நமக்கு பயன்படுது. மாட்டோட கழிவில் வந்து மொத்த உயிர் சத்துமே இருக்குங்க. அந்த மாடு சாப்பிட்ற எல்லா உயிர் சத்துமே அந்த கழிவில் தான் வருது. அதனால தான் அது நல்ல உரமாக பயன்படுது. அது மட்டும் இல்லை, அதை நல்லா காய வச்சு எடுத்து இந்த மாதிரி வரட்டியாக செஞ்சு வச்சாலும் அடுப்பெரிக்க நமக்கு யூஸ் ஆகும். இதை நல்லா நம்ம காய வச்சு உதுத்து பவுடர் மாதிரி எடுத்து வச்சு, அது கூட இந்த பூக்கள் எல்லாம் நம்ம ரோஜா பூ இந்த மாதிரி இருந்தால் அதையும் நம்ம காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து, அது கூட கொஞ்சம் தாழம்பூ சேர்த்து இதை வந்து ஒரு கப் சாம்பிராண்டி மாதிரி நம்ம எடுத்தோமா, நம்ம நல்ல வாசனையான சாம்பிராண்டியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வாங்கின மாடியை வந்து இந்த மாதிரி தான் நல்லா சாணம் கரைச்சி நல்லா திக் பேஸ்ட்டாக நல்லா மேலே நனந்த காரையில் பூசி வச்சுருக்கேன். அதாவது தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி நல்லா ஒரு விளக்குமாறு வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா அது இறுக்கி பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சால் கூட கரைஞ்சி போகாது. இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக் பேஸ்ட்டாக நல்லா நம்ம பெயிண்ட் எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி சாணத்தில் இது நல்லா பூசி விட்டால் கட்டாயம் ஹீட் வந்து குறையுதுங்க. நல்லாவே எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கீழே வந்து இருக்கவே முடியாது. அப்படியே முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப எரிச்சலாக இருக்கும். பட் இது போட்டோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. வித்தியாசம் தெரிஞ்சது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள். மாடியில் காரையில் நான் கொஞ்சம் சாணம் பூசிட்டு சாணம் பூசாத இடத்துல விட்டுருங்க. அந்த பூசின இடத்துல நல்லா வெயில் அடிக்கும்போது நின்று பாருங்கள். பூசாத இடத்துல நின்று பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பூசின இடத்துல வந்து கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கும். பூசாத இடத்துல ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளோவா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு கீழே வந்து ஹீட் வந்து வெப்பம் வந்து குறைவாகவே இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல தான். ரொம்ப ஏசி மாதிரிலாம் இருக்காதுங்க. ரொம்ப தாக்கு பிடிக்க முடியலன்ற இது வந்து ஓரளவுக்கு குறையுது இல்லைங்களா? அதுவே நமக்கு போதும். நமக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குன்னா இந்த ஏசி பக்கத்தில் நம்ம போகக்கூட முடியாது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எல்லாமே வலித்து பூசிட்டேன். இந்த மாதிரி சாணம் நல்லா திக் பேஸ்ட்டாக நல்லா பூசி வச்சுட்டேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் போதும். இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ஏன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு சாணம்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் வீட்டிலே மாடு இருக்கிறதுனால. ஒரு காலத்தில் இந்த மாடி ஃபுல்லுமே நல்ல செடிகள்லாம் இருந்துச்சுங்க. பட் இப்போலாம் இல்லை. நான் அடுத்தடுத்து செடிகள் வைக்கும்போது நான் அதை பதிவாக போடுறேன். எப்படி மாடி தோட்டம் வைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணுன்றதை நான் ஒவ்வொரு பதிவாக நான் போடுறேன். பாருங்கள், நல்லா எல்லா இடமுமே ஃபுல்லாக பூசி விட்டாச்சு. இதுக்கே எனக்கு 3 நாள் ஆச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஏன்னா ஒரேடியாக மாடு அவ்வளோ சாணம் போடாது. கிட்டத்தட்ட எனக்கு 3-4 பக்கெட் சாணி ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சாணம் கிடச்சிதுன்னா உங்கள் வீட்டு மேல் மாடி இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹீட் எப்படி இருந்தது என்னென்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.